கடல்ல கப்பல் ரோந்து போவாங்கல்ல, அங்க தேட முடியும். அதாவது அரேபியன் சீல கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தண்ணியில அடிச்சுட்டு போய் கடல்ல சப்போஸ் கலந்துட்டு அங்க தேட முடியுமான்னு கேட்டு அவ்வளவு வஸ்டா இருக்கு. ஆப்வியஸ்லா அவர் சொன்ன பதில் நான் சொன்னதா அதுதான். ஏன்னா அதுக்குள்ள கரைஞ்சிரும், இல்லைன்னா மீன்கள் சாப்பிட்றோம், கடல்ல கிடைக்கிறது கஷ்டம் தான். பட் உண்மையிலே 3 ஊரு காணும். அப்ப 3 ஊருன்றது எவ்வளவு பெரிய, எத்தனை வீடுகள், அவங்க கணக்கு என்னன்னா எத்தனை வீடுகள் காணும். இத்தனை வீடுகள் காணோம்னா ஒரு வீட்டுக்கு 2 பேருன்னு கணக்கு போட்டுதான் அவங்க 1000 பேரா 1000 அதுக்கு மேல இருக்கலாமா இப்படி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன க்ளோஸ் பண்றாங்கன்னா ஒரு 200 பேர் மிஸ்ஸிங், இன்னும் கண்டுபிடிக்கவே பாடி பார்ட்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 150 to 200 பேர் மிஸ்ஸிங்கிறதா இப்போ கடைசி மீட்டிங்ல. அங்க நாங்க ஒரு பாம்பு ஒன்று எக்ஸ்கவேட் பண்ணிட்டு இருந்தோம். தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதா ஒரு பாம்பு போச்சு. பசங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு நான் வெனமஸ். அதனால அது பாக்குறதுக்கு கட்டுவிரியன் மாதிரியே தெரியும் ஒரு. அதனால அவங்க கட்டுவிரியன் நினைச்சு பயந்துட்டாங்க. ஏன்னா அது நார்மல் பிரவுன் ஸ்னேக்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஓரம் கட்டி அனுப்பிச்சிட்டோம் சேஃபா. இப்போ இந்த பள்ளத்துல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா பாறைகள். இந்த பாறைகள் எங்க இருந்து வந்துச்சு? மலையோட உச்சில இருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு பாறையும் என்ன சைஸ்? இந்த பில்டிங்கோட சைஸ். இந்த பில்டிங்கோட சைஸ் நான் சொல்றது இந்த ரூம் கிடையாது, இந்த பில்டிங்கோட சைஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அது உங்க வீடு மேலேயோ உங்க மேலேயோ விழுந்தா என்ன சும்மா விழுறதுல அப்படியே ஸ்பீட்ல ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? மேபி மோர் தென் தட். அப்போ அந்த ஸ்பீட்ல அவ்வளவு பெரிய பாறை உங்களை அடிச்சு தூக்கிட்டு போறப்ப உங்க வீடோ உங்க உடைமைகளோ காரோ என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மரங்கள்லாம் இந்த ரூம்ல பாதி சைஸ் மரங்கள்லாம் இருக்கு. ஏன்னா காடு இல்லையா, அடர்ந்த காடுனா அவ்வளவு பெரிய மரங்கள்லாம் இருக்கு. அந்த மரங்கள் ஒரு பீஸா அப்ரூட் ஆயிருக்கு. அப்ரூட் அதாவது மரத்தோட வேரோட சேர்ந்து பீஸ் ஆகல, ஒரே பீஸா அப்படியே வந்திருக்கு, டிராவல் ஆகி வந்திருக்கு. அதெல்லாம் இந்த பாறைகள் மேல வீடுகள் மேல டெபாசிட் வேரோட அப்படியே வந்திருக்கு. வேரோட மரங்கள் வந்திருக்கு. அது பாதியா கூட உடைஞ்சு போகாம அப்படியே வேரோட மரங்கள். இங்க எக்ஸ்கவேட்டர்னால தூக்க முடியல சில மரங்களை, அப்ப கட் பண்ணோம். அப்ப இதுதான் அங்க இருக்க சிச்சுவேஷன். அப்ப அந்த ஊரு அது எப்படி மறுபடியும் அவங்க எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மறுபடியும் சர்வை பண்ண போறாங்கிறதே தெரியல. அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. இனிமேல் அதோட நேச்சுரல் ஃபார்மே அப்படிதான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு காமன் சென்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பக்கத்துல தான் நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், பக்கத்துல தான் ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். நான் அதை பண்றதும் டேஞ்சர் தான். சார் இங்க ஒரு இன்டெஸ்டைன் கிடக்குது, அந்த கல் எடுத்து காமிச்சாரு. ஒரு கல் மேல இன்டெஸ்டைன். ஓகே, இவங்கெல்லாம் கூட கையில தூக்கி பக்கத்துல பார்த்தாங்க, இது இன்டெஸ்டைனா என்னன்னு. எனக்கு நான் தூரத்துல பார்க்கறதுக்கு எனக்கு உண்மையை சொல்றேன், என்னால முடியல. பட் இவங்களாம் இல்லை சார் அவர் அவ்வளோ சொல்கிறாரு, இது ஹியூமன் இன்டெஸ்டைனா இல்லை அனிமல் பார்ட்ஸான்னு செக் பண்ணிடுவோம் சார் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எப்படிடா பார்க்க முடியும், அதே டிகே ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ அவர்லாம் என்ன, அப்போ நாங்கள் சொல்கிறோம் அது இன்டெஸ்டைன்ங்கிறது யாரோடதுன்னு தெரியாது, அனிமலாக கூட இருக்கலாம். இதை வச்சு நம்ம தோண்டி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் தோன்றணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் பண்ணுங்க, இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் அந்த ஏரியாக்காரங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும், இல்லை ஒரு பாடி இருக்கணும், நீங்கள் பண்ணுங்க, இல்லை நான் எங்கிட்ட எக்யூப்மெண்ட் கொடுங்க நான் பண்ணுறேன்னு உட்காந்துட்டாங்க. நாங்கள் பண்ணுறப்பே நடுவில் வந்துடுறாங்க உள்ளே தோண்டவும். ஏன்னா அவங்களுக்கு பதட்டம், இங்கே ஒரு ஆள் இருப்பார் கண்டிப்பாக அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்கள அப்போ அவங்கள அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியல. அட்வைஸ் எல்லாம் பண்ணால் எடுத்துக்கிற சூழ்நிலை இல்லை. நான் 2-3 தடவை சொல்லி பார்த்தேன்ப்பா, இதை வச்செல்லாம் தோண்ட முடியாது, இங்கே இருக்குது சார், இங்கே இருக்குது சார்ன்றான். அப்போ ரைட், ஓகே, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி தானே ஆகணும். ஓகே.